ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒருவருக்கு ஒருத்தவங்க 4000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லி உங்களுடைய பேக்கில் வைக்கிறாங்க. அதை நீங்கள் எண்ணி பார்க்கவே இல்லை. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை நான் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குது. சரி, ஓகே, அவங்க கொடுத்த அந்த 4000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 3000 ரூபாய் மட்டும்தான். ஒரு 3 நாள் கழித்து அந்த பொண்ணு திரும்ப வந்து உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்கணுமே எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் நான் சொல்கிறேன், இல்லைப்பா, நீங்கள் கொடுத்த பணத்தை அப்படியே நான் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் கொடுத்தது 4000 ரூபாய், நீங்கள் ஏன் அப்படியே எடுத்து கொடுத்தீங்க எண்ணி பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நம்ம தான் அப்படியே கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு கொடுத்தவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால், இல்லைங்க, அதில் 3000 மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காசை எடுத்து அப்படியே கொடுத்தாச்சு. அவங்க 4000 எண்ணி பார்த்து பேக்கில் வச்சேன்னு சொல்கிறாங்க. அவங்களோ இல்லை, நீங்கள் 3000 மட்டும்தான் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் எங்கே போயிருக்கும்? இது எனக்கு இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். லாஸ்ட்டில் அந்த காசை நான் போட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இது வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இதே நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, யார் பணம் கொடுத்தாலும் அந்த செகண்டே நீங்கள் வந்து எண்ணி பார்த்து வாங்குங்க. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சா நான் சொன்னதை வச்சு அந்த 1000 ரூபாய் எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன்.